அரிசி இது உணவுக்கும் அப்பாற்பட்டது. உலக மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோருக்கு அது தினசரி அடிப்படை உணவு. ஆனால் காலநிலை பிரச்சனை அழுத்தம் அதிகரிக்கும் நிலையில் நாம் அரிசியை குறைவாக சாப்பிட வேண்டுமா என்ற கேள்வி எழுகிறது. இதற்கான காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் கூற்றுப்படி உண்ணக்கூடிய தாவரங்கள் 50,000க்கும் மேல் இருக்கின்றன. ஆனால் வெறும் 15 வகையான பயிர்கள் மட்டுமே உலகின் 90% உணவு தேவையை பூர்த்தி செய்கின்றன. அவற்றில் முதன்மையாக அரிசி, கோதுமை மற்றும் மக்காச்சோளம் இருக்கின்றன. உலகின் மொத்த மக்கள் தொகையில் 50 முதல் 56% மக்கள் அரிசியை தங்களது முதன்மையான உணவாக கொண்டுள்ளனர் என சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனமான IRRIயின் இயக்குனர் ஜெனரல் முனைவர் இவான் பின்டோ கூறுகிறார். இதன்படி கிட்டத்தட்ட 4 பில்லியன் மக்கள் அரிசியை தங்கள் அடிப்படை உணவாக தினசரி உட்கொள்கின்றனர். அரிசி தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. ஆப்பிரிக்காவிலும் அதன் தேவை அதிகரித்து வருகிறது. ஐரோப்பா மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் அரிசியின் சில வகைகள் காணப்படுகின்றன. ஆனால் உலக உணவு பழக்கத்தில் அரிசி ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அரிசி அதிக நீர் உறிஞ்சும் பயிர் என விளக்குகிறார் ஸ்பானிஷ் பன்னாட்டு நிறுவனமான எப்ரோ ஃபுட்ஸுக்கு சொந்தமான பிரிட்டனில் இயங்கும் அரிசி நிறுவனமான டெல்டாவின் மேலாண்மை இயக்குனர் ஜீன் பிலிப்பே லபோர்ட். வளர்க்கப்படும் ஒவ்வொரு கிலோ அரிசிக்கும் அது 3000 முதல் 5000 லிட்டர் வரை தண்ணீரை எடுத்துக்கொள்கிறது என அவர் கூறுகிறார். அரிசி பெரும்பாலும் தண்ணீர் நிரம்பிய வயல்களில் விளைவிக்கப்படுகிறது. இது பயிர் வளர உகந்த சூழலாக இருக்கிறது. ஆனால் குறைவான ஆக்சிஜன் இருக்கும் அனரோபிக் எனப்படும் காற்றில்லா சூழலை உருவாக்குகிறது. சர்வதேச ஆற்றல் முகமையின் கூற்றுப்படி மீத்தேன் என்பது உலக வெப்பமயமாக்கலுக்கு சுமார் 30% பொறுப்பான சக்தி வாய்ந்த பசுங்குடில் வாயு. உலகளவில் வேளாண் பசுங்குடில் வாயுக்கள் வெளியீட்டில் அரிசி உற்பத்தி சுமார் 10% பங்களிக்கிறது என சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் கணிக்கிறது. ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் எனப்படும் மாற்று ஈரப்பதம் மற்றும் உலர்த்துதல் என்ற நீர் சேமிப்பு முறையை டில்டா சோதனை செய்து வருகிறது. இந்த முறையில் நிலத்துக்கடியில் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் ஒரு பைப் பொருத்தப்படுகிறது. வயல்வெளியில் தண்ணீரை தேக்கி வைப்பதற்கு பதிலாக பைப்பில் தண்ணீர் இல்லாத போது மட்டும் விவசாயிகள் தண்ணீரை பாய்ச்சுகின்றனர். பொதுவாக பயிர் வளர்ச்சி காலத்தில் 25 சுழற்சிகள் இருக்கும் என்கிறார் லபோர்ட். ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் அதை 20ஆக குறைக்கலாம். எனவே 5 சுழற்சிகளை குறைப்பதன் மூலம் மீத்தேன் உமிழ்வை குறைக்க முடியும் என அவர் கூறுகிறார். 2024இல் டில்டா அதன் பரிசோதனையை 50லிருந்து 1268 விவசாயிகளுக்கு விரிவாக்கியது. இந்த முடிவுகள் குறிப்பிடத்தகுந்ததாக இருந்தது. எங்களால் தண்ணீர் பயன்பாட்டை 27%ஆகவும் மின்சாரத்தை 28%ஆகவும் உரங்களை 25%ஆகவும் குறைக்க முடிந்தது என்கிறார் லபோர்ட். இதற்கிடையில் பயிர் விளைச்சல் 7% அதிகரித்தது என அவர் சுட்டிக்காட்டுகிறார். மீத்தேன் வெளியிடப்படுவதும் 45% குறைந்ததை கோடிட்டு காட்டும் லபோர்ட் வெள்ள சுழற்சிகளை மேலும் குறைப்பதன் மூலம் மீத்தேன் வெளியிடப்படுவது 70% குறையக்கூடும் என நம்புகிறார். பசுமை புரட்சியின் IR8 போன்ற உயர் விளைச்சல் வகைகள் மூலம் அரிசி பில்லியன் கணக்கான மக்களுக்கு உணவளித்து வருகிறது. ஆனாலும் அரிசி வளரும் பகுதிகள் தீவிர வெப்பம், வறட்சி, கனமழை அல்லது வெள்ளம் போன்றவற்றால் பாதிக்கப்படுகிறது. இது காலநிலை மாற்றம் அரிசி உற்பத்திக்கு ஒரு அச்சுறுத்தலாக உள்ளதை காட்டுகிறது. 2024ஆம் ஆண்டில் அரிசி விளையும் பருவத்தில் இந்தியாவில் வெப்பம் 53 டிகிரி சென்டிகிரேட் என்ற அளவை எட்டியது. வங்கதேசத்தில் அடிக்கடி ஏற்படும் தீவிர வெள்ளங்கள் பயிர்களை சேதப்படுத்துகின்றன. அதன் 1,32,000 அரிசி வகைகளின் பரந்த மரபணு வங்கியில் இதற்கான தீர்வுகளை தேடுகிறது IRRI. 21 நாட்கள் வரை நீரில் மூழ்கியிருந்தாலும் சேதமடையாமல் இருக்க உதவும் ஒரு மரபணு ஒரு முக்கிய கண்டுபிடிப்பு. இந்த ரகங்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கும் சூழ்நிலையிலும் வெள்ளம் வடியும் வரை விளைச்சலுக்கு பாதிப்பில்லாமல் தாக்குப்பிடிக்கக்கூடியவை என்கிறார் பின்டோ. சில அரசுகள் மக்களை அரசியலிருந்து விலகி இருக்கும்படி ஊக்குவிக்க முயற்சித்துள்ளன. வங்கதேசத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு அரிசி விலை உயர்ந்த போது உருளைக்கிழங்கை மாற்று உணவாக ஊக்குவிக்கும் ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. சீனாவும் 2015இல் இதே போன்ற ஒரு முயற்சியை தொடங்கியது. உருளைக்கிழங்கை ஊட்டச்சத்து நிறைந்த சூப்பர் ஃபுட்டாக ஊக்குவித்தது. 1990களில் சீனா முன்னணி உருளைக்கிழங்கு உற்பத்தியாளராக மாறியிருந்தது. நாட்டின் பல பகுதிகளில் மக்கள் உருளைக்கிழங்கை முக்கிய உணவாக உண்டு வந்தனர். இருப்பினும் அந்த பிரச்சாரம் தோல்வியடைந்தது. உலகளவில் அரிசி மக்களின் வாழ்க்கையில் ஆழமாக பதிந்துள்ளது. இது சுவையானது, சமைப்பதற்கு எளிதானது, சேமித்து வைப்பதற்கு மற்றும் கொண்டு செல்வதற்கும் வசதியானது. உலக மக்கள் ஆண்டுக்கு சுமார் 520 மில்லியன் டன் அரிசியை உட்கொள்கின்றனர்.